வணக்கம் தமிழா. இனி நான் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, ஜிகேல இருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தொடர்ந்து போட்டு இதில கேட்குறாங்க. அது என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள். இந்தியாவுல மொத்தம் எத்தன தேசிய கட்சிகள் இருக்கு? அந்த கட்சிகளுடைய தலைவர் யாரு? கட்சியுடைய சின்னம் என்ன? கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதுபோல தொடர்ந்து கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா, சரியான இணை, தவறான இணை, பொறுத்துக இது மாரியும் கேட்குறாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற அனைத்து வகை தேர்வுகளிலுமே கேட்கிறாங்க. தேசிய கட்சிகள், அதாவது தேசிய கட்சி அந்தஸ்து பெற்ற கட்சிகள் இந்தியாவில் தற்போது எத்தனை கட்சிகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் 6 கட்சிகள் இருக்கு. தேசிய கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து பெற்ற கட்சிகள் இந்தியாவில் தற்போது உள்ள கட்சிகளின் எண்ணிக்கை 6. என்ன கட்சின்னு பார்க்கலாம். 1 இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1885 ஆலன் ஆக்டிவின் கியூம், ஏஓ கியூம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய ஓய்வு பெற்ற ஆங்கிலேய அரசு அதிகார ஆலோசகர் உருவாக்கப்பட்டதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கமாக உருவாக்கப்பட்ட இது இந்திய தேசிய காங்கிரஸ். இது இப்ப தேசிய கட்சியாக இன்னமும் இருக்கு. 1885 உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி சின்னம் என்ன பார்த்தீங்கன்னா, சின்னம் என்னது? கை சின்னம். இப்ப இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இப்ப இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே. மல்லிகார்ஜுனா கார்கே இவர்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய தற்போதைய தேசிய தலைவராக இருக்காரு. அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1885. கட்சியுடைய சின்னம் என்னது? கை சின்னம். தற்போதைய தலைவர், தற்போதைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே. அடுத்து 2வது தேசிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி. பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி. இந்த கட்சி எப்பொழுது உருவாக்கப்பட்டனா 1980 ஆண்டு உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி. இந்த கட்சியோட சின்னம் தாமரை. பாரதிய ஜனதா கட்சியுடைய சின்னம் என்னது? தாமரை. இந்த பாரதிய ஜனதா கட்சியோட தற்போதைய தேசிய அளவுல தலைவராக இருக்கக்கூடிய யார் அப்படின்னா ஜே.பி. நட்டா. ஓகே. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சியாக இருக்க உருவாக்கப்பட்ட ஆண்டு 1980. கட்சியோட சின்னம் தாமரை. பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைவராக தற்போது பதவி வகிப்பவர் யாரு? ஜே.பி. நட்டா. அடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி. பகுஜன் சமாஜ் கட்சி, பிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. பகுஜன் சமாஜ் பார்ட்டி. பகுஜன் சமாஜ் கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1984. பகுஜன் சமாஜ் கட்சியும் இப்ப தற்போது தேசிய கட்சியாக தான் இருக்கு. கட்சியோட சின்னம் யானை. பகுஜன் சமாஜ் கட்சி சின்னம் என்னது? யானை. கட்சியோட தற்போதைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவங்க யாருன்னா மாயாவதி. பகுஜன் சமாஜ் கட்சி எப்போ உருவாக்குறாங்க? 1984 ஆண்டு உருவாக்குறாங்க. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம் யானை சின்னம். தேசிய தலைவராக இப்ப இருக்கக்கூடியவங்க யாரு? மாயாவதி. அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். சிபிஐல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய கட்சியா இருக்காங்க. இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1964.
இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சின்னம் அரிவாள் சுத்தியல். அரிவாள் சுத்தியல். இந்திய கம்யூனிஸ்ட் மட்டும் கேட்டாங்கன்னா கதிர் அரிவாள் சொல்லுவோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய சின்னம் என்னது? அரிவாள் சுத்தியல். இப்ப இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா இப்ப சீதாராம் யெச்சூரி. அது சீதாராம் யெச்சூரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக டி ராஜா இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவராக தற்போது பதவி வகிப்பவர் சீதாராம் யெச்சூரி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சின்னம் அரிவாள் சின்னம். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. அடுத்து ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி கட்சி. ஆம் ஆத்மி பார்ட்டி, ஏஏபின்னு சொல்லுவாங்க சுருக்கமா. ஆம் ஆத்மி பார்ட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு 2012. ஆம் ஆத்மி கட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்ப? 2012. கட்சியோட சின்னமாக இருக்கு துடைப்பம். ஆம் ஆத்மி கட்சியோட சின்னம் என்னது? துடைப்பம். தற்போதைய தேசிய தலைவராக இருக்கக்கூடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால். யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். புரியுதுங்களா? அப்ப தேசிய கட்சிகள் தற்போது உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி மொத்தமே 6 தான். ஒண்ணு இந்திய தேசிய காங்கிரஸ், அடுத்து பாரதிய ஜனதா கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, அடுத்து சிபிஐல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அடுத்து ஆம் ஆத்மி கட்சி, அடுத்ததாக 6வதாக தேசிய மக்கள் கட்சி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. தேசிய மக்கள் கட்சி. நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் கட்சி 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த கட்சியோட சின்னம் என்ன பார்த்தீங்கன்னா புத்தகம், புக். தேசிய மக்கள் கட்சியோட சின்னம் என்னது? புத்தகம். இப்ப தேசிய மக்கள் கட்சி நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டியுடைய தேசிய தலைவராக தற்போது பதவி வகிப்பவர் கன்ராட் சங்மா. கன்ராட் சங்மா. இதுதான் இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள். மொத்தம் தற்போது 6 தான் இருக்கு. அந்த கட்சியில் எப்போது உருவாக்கப்பட்டது? தேசிய கட்சியுடைய அதிகாரப்பூர்வ சின்னங்கள் என்ன? தேசிய கட்சியுடைய அந்த தற்போதைய தேசிய தலைவர் அப்படின்னு பார்க்கிறோம். இது போட்டு இது தொடர்ந்து கேட்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து இப்ப டிஎன்பிஎஸ்ல இந்த கட்சிகள் சின்னங்கள் கேட்டிருக்காங்க. நீ அடுத்த தலைவர் இப்ப எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது கேட்கலாம். ஓகேங்களா? இது போல தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்து மாநில கட்சிகள், அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் சம்பந்தமானது, ஜெனரல் ஸ்டடீஸ், ஜிகே சம்பந்தமான டாபிக்ஸும் உங்களுக்கு 1 by 1 வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.